அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்தோன்னா தமிழ்நாடு மின் ஆளுமை கவர்னன்ஸில் 2வது பாட்டு. தமிழக வளர்ச்சி கழகத்துலேருந்து நம்மளுக்கு இந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின்ஸ் ஆங்கிளில் பார்த்தால் இந்த ஏரியாவில் எப்படி கேட்பாங்கன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக், அந்த ஏரியாவில் இது கவர் ஆகும். சரியா? நம்மளுக்கு ப்ரிலிமினரியும் சரி மெயின்ஸ்லையும் சரி இந்த ஏரியாவுக்கு கொஷின் ஏரியா பார்த்துடலாம். சரிங்களா? இது 2வது வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்பு மத்திய கவர்மெண்ட்டு மாநில அரசு என்னென்ன ஆப்பு, சரிங்களா, அது இல்லாமல் மெயின்ஸ் ஆங்கிளில் என்னென்ன கொஷின் கொடுப்பாங்க, அதை எப்படி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டடாக பார்த்துடலாம். டேன்ஃபிட், அதாவது தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம். சரியா? இதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்களேன். டேன்ஃபினெட் என்பது இது தமிழக அரசினுடைய ஒரு பொதுத்துறை நிறுவனம். இதெல்லாம் கொஸ்டின் ஏறிங்க. இது பொதுத்துறை நிறுவனம். ஓகேவா? இது நிறுவப்பட்டது பார்த்தீங்கன்னா எப்போ அப்படின்னா 8/6/2018. 8/6/2018 எந்த சட்டத்தின் கீழேனா 2013 அந்த சட்டத்தின் கீழே அதான் நிறுவனங்கள் சட்டம்னு சொல்லுவாங்க. நிறுவனங்கள் சட்டத்தின் கீழே நிறுவப்பட்டது தான் இந்த அமைப்பு. இது ஒரு பொதுத்துறை நிறுவனம். பொதுத்துறை நிறுவனம்னா இது கவர்மெண்ட்டு ப்ராஜெக்ட். ஓகேவா? இதுலேருந்து தான் அந்த அம்மா வைஃபைன்னு ஒன்று இருக்குல்ல, அம்மா வைஃபை. இந்த அம்மா வைஃபை பார்த்தீங்கன்னா என்னது, பொதுமக்கள் அதிகம் கூடும் முக்கிய இடங்களில் லைட்டை இலவசமாக மலிவு விலையில் வைஃபை சேவை வழங்கும் திட்டம் தான் இந்த அம்மா வைஃபை. இதுவும் இந்த திட்டத்தினுடைய முக்கிய சேவையாக இருந்தது. சரிங்களா? டேன்ஃபினெட் செயல்படுத்தும் முக்கிய திட்டங்கள் என்னென்ன செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா, பாரத் நெட்டுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மத்திய அரசு இந்த திட்டத்தின் மூலம் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் பயன்படுத்தி நாட்டில் கிராம பஞ்சாயத்துக்களை இணைக்கிறது. சரியா? கிராம பஞ்சாயத்துக்களை இணைக்கிறது, அனைத்து கிராம பஞ்சாயத்துகளும் இணைக்குது. சரியா? இதனுடைய வேகம் ஸ்பீடுன்னு பார்த்தோன்னா எவ்வளோ ஸ்பீடுங்க, அடுத்த தலைப்பு வேகம்னு போட்டுக்கோங்க. எவ்வளோ அப்படின்னா 1 Gbps, 1 Gbps. சரியா? இதனுடைய இலக்கு என்னங்க, இதனுடைய இலக்கு, பாரத் நெட்டுடைய இலக்கு என்னென்னா, இது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற 12525 கிராம பஞ்சாயத்துகளுக்கு 1 Gbps அலைவரிசை வழங்குறது தான் இதனுடைய டார்கெட்டாக இருக்குது. சரியா? டேன்ஃபினெட்டில் பாரத் நெட் என்னென்னா இது மத்திய அரசினுடைய ப்ராஜெக்ட்டுங்க. இதில் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்னு சொல்லுவாங்க, OFC கொடுத்துருவாங்க. அதை பயன்படுத்தி கிராம பஞ்சாயத்துகளுக்கு பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்துக்களை இணைக்கணும். சரியா? நாட்டில் அனைத்து கிராம பஞ்சாயத்துகள் இணைக்கணும். இது எவ்வளோ ஸ்பீடுன்னா 1 Gbps/செகண்டுக்கு ஸ்பீடாக இருக்கும். இதனுடைய இலக்கு என்னென்னா, தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளில் 12525 கிராம பஞ்சாயத்துகளுக்கு 1 Gbps பார்த்தீங்கன்னா அலைவரிசை வழங்கும். 2வது, இந்த திட்டத்தில் 2வது ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா தமிழ்நெட் பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்ட நாள் 2017, 14/7/2017 அறிவிக்கப்பட்ட நாள். சரி, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மாநிலத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் மூலமாக அதிவேக அலைவரிசை கொடுக்கணும். சரியா? எது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க்கு கொடுக்கணும். சரியா? இது செயல்படுத்துகிற அமைப்புன்றது தற்போது டென்ட்ரான்ஸ்கோ. ஓகேவா? தற்போது பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னா TANTRANSCO. சரியா? டென்ட்ரான்ஸ்கோ பார்த்து வச்சுக்கோங்க, இது முக்கியம். சரிங்களா? மெயினில் எழுதும்போது ஆப்டிக்கல் ஃபைபர் பற்றி கேட்குறாங்கன்னா, ஆப்டிக்கல் ஃபைபரை பற்றி கேட்கும்போது டேன்ஃபினெட் அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓகேவா, நிறுவனம் சட்டத்தை பற்றி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனுடைய திட்டமாக ஒன்று இருந்தது அம்மா வைஃபை, பொது இடங்களில் வச்சுட்டு இருந்தாங்க. சரியா? அது ஃபெயிலியர் மாடல் தான். ஏன்னா 1 Gbps பார்த்தீங்கன்னா அது அந்த ஸ்பீடாக இல்லை அப்போ. சரியா? அதுக்கடுத்து டேன்ஃபினெட் என்னென்ன திட்டத்தை செயல்படுத்துறதுனா, பாரத் நெட் மூலமாக கிராம பஞ்சாயத்துகளெல்லாம் இணைக்கிறது. 1 Gbps/செகண்டு 12525 கிராம பஞ்சாயத்துகளுக்கு கொடுத்தாங்க. அடுத்து தமிழ்நெட்டை பொறுத்தவரையும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இவங்கெல்லாம் ஆப்டிக்கல் ஃபைபர் மூலம் இணைக்கிறது இந்த தமிழ்நெட்டு. இதை தான் யார் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா
டென் டிரான்ஸ்கோ அவங்க தான் இப்போது செயல்படுத்துகிறாங்க தமிழ்நெட்டு. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டமைப்பு. ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டமைப்பு இது யாருன்னா, இது பாரத் நெட்டு தமிழ்நெட்டும் சேர்ந்து இணைந்து உருவாக்கப்பட்டது. பாரத் நெட்டும் தமிழ்நெட்டும் சேர்ந்து ஒருங்கிணைக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி வந்து பாரத் நெட்டு தமிழ்நெட்டு தனித்தனியாக இருந்தது. ரெண்டுத்தையும் ஒருங்கிணைச்சிட்டாங்க. சரியா? இது தமிழ்நாட்டில் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறத்தில் டிஜிட்டல் சேவைகள் அதிவேக மற்றும் அளவிடக்கூடிய அலைவரிசை சம நேரத்தில் வழங்குவதை நோக்கமாக கொண்டது. சரியா? இது தெரிஞ்சிங்கன்னா போதுமானது. டான்ஃபினெட் பற்றி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதுமானது. அடுத்து தமிழ்நாடு தகவல் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனம். இது முக்கியங்க. தமிழ்நாடு தகவல் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனம் பார்த்தோன்னா இதனுடைய அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா முழு வடிவம் அப்சர்வேஷனு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அகாடமி ஆஃப் தமிழ்நாடு. இதுதான் இதோடைய ஃபுல் அப்சர்வேஷன். இது தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து எந்த வருஷம்? 2009. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. தொடங்கந்து 2009. இது அமைப்பு நேச்சர் ஆஃப் இனிஷியேஷன் அமைப்பு முறை பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, மாநில அரசு, அப்புறம் தகவல் தொழில்நுட்பத்துறை. சரியா? இப்போ இது யார் இது பண்ணுறாங்க? மத்திய அரசு, மாநில அரசு, அதுக்கப்புறம் தகவல் ஐடிஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஐடிஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுடைய கூட்டு முயற்சினால்தான் இந்த இது உருவாக்கப்பட்டது. இது தெரிஞ்சுக்கணும். 2009. சரி, இதனுடைய நோக்கம் என்ன? முக்கிய நோக்கம் அப்படின்னா பயிற்சி அளிக்கிறது. என்னங்க பயிற்சி அளிக்கிறது? பயிற்சி அளிக்கிறதுனா தகவல் தொடர்பு ஐசிடி இருக்குல்ல, தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்துறையில் கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுக்கறது. ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க. வேலைவாய்ப்புனா மாணவர்கள் திறன்களை மேம்படுத்துவதற்கும் அவர்கள் ஐடி துறையில் உடனடி வேலைவாய்ப்பு செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணுறது தான் ஐசி ஆக்ட். சரியா? இது மூலமாக வந்து அவங்களுடைய நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு பயிற்சி தான். சரியா? இது தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து பாருங்கள். இதனுடைய செயல்பாடுகள் என்ன? ஆசிரியரை மேம்பாட்டு திட்டமாகவும், திறன் மேம்பாட்டு, அதாவது கல்லூரி மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு திட்டமாகவும், தொழில் முனைவோர் மேம்படுத்துறதுக்கும், இது மூலிமா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு, இளைஞர்களுடைய யூத்துடைய மேம்பாடும், டிஜிட்டல் அதிகாரம் அளித்தல். சரியா? டிஜிட்டலுக்கு அதிகாரம் அளித்தலும், பிரிட்ஜ் உச்சி மாநாடு இல்லை, ஓகேவா? பிரிட்ஜ் உச்சி மாநாடு வந்து இது ஐசிடி என்ற அமைப்பால் நடத்தப்படுற ஒரு மிக பொன்னான மற்றும் மிக பெரிய வருடாந்திர நிகழ்வு. இது வந்து கல்வித்துறையும் தொழில்துறையும் இணைக்கும் ஒரு முக்கிய பாலமாக பார்க்கிறது இந்த ஐசிடி. ஓகேவா? இது பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டேட்டா தான். இதில் கேட்குறதுனா ஐசிடி எதுக்காக பண்ணாங்க, என்ன நோக்கம்? சரியா? இது வந்து மத்திய மாநில ஐடிஸ் நிறுவனம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டு முயற்சி தான். 2009 தொடங்கப்பட்டது. இதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து கொஷின் கேட்பாங்க. ஐசிடி அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி கொடுக்குறது தான். ஆசிரியர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் பயிற்சி அளிக்கிறது. இது முக்கியமானது. இதுதான் முக்கியம். அடுத்து பாருங்கள். தமிழ் இணையவழி கல்விக் கழகம். தமிழ் இணையவழி கல்விக் கழகம். தமிழ் இணையவழி கல்விக் கழகம் இது என்ன சொல்லலாம்? டிவிஏன்னு சொல்லுவாங்க. தமிழ் இணையவழி கல்விக் கழகம் டிவிஏ. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் அகாடமி தான் வாங்க. சரியா? தமிழ் விர்ச்சுவல் அகாடமி தோற்றம் 2001. தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி உருவாக்கப்பட்டது. கொஷினுங்க, தமிழ் விர்ச்சுவல் அகாடமி எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 2001. அதாவது தமிழ் இணைய பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 2001. இதுக்கான சட்டம் என்னங்க அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தின் கீழே 2000 மே மாதம் 18 தமிழக அரசால் பதிவு செய்யப்பட்டது. சரியா? தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டத்தின் கீழே தான் இது பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. கொஸ்டின் கேட்டாங்கன்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமி எந்த வருஷம்னா 2001. இது எந்த கூட்டுறவு சட்டத்தின் கீழே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க? 2000 கூட்டுறவு சங்கத்தின் கீழே பதிவு பண்ணியிருக்காங்க. சட்டம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பெயர் மாற்றம் 2010 இதனுடைய பெயர் வந்து மாற்றப்படுகிறது. என்னங்க அப்படின்னா முதல்ல தமிழ் இணைய கழகம்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தமிழ் இணைய கழகம். சரியா? தமிழ் இணைய கழகம்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்ன? புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு
எழுத்து முதல் ஆராய்ச்சி வரை இணைய வழியத்தில் கல்வி வழங்குறது. சரியா? இங்கேருந்து புலம்பெயர்ந்து போயிட்டீங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழர்களுக்கு எழுத்து முதல் ஆராய்ச்சி வரை அவங்க படிச்சுக்கலாம், அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு படிச்சுக்கலாம், இல்லை ஆராய்ச்சியும் பண்ணலாம். கணினி தமிழ், கம்ப்யூட்டிங் தமிழ், டிஜிட்டல் தமிழ் உருவாக்குறது தான் இதனுடைய நோக்கம். கம்ப்யூட்டிங் தமிழ், டிஜிட்டல் தமிழ். சரியா? இதுதான் முக்கிய நோக்கமாக இருந்தது. இதனுடைய செயல்பாடுகள் பார்த்தோன்னா, தமிழ் இணைய கல்விக் கழகத்தினுடைய செயல்பாடுகள் என்னென்ன பண்ணுது? கல்வி நடவடிக்கை. கல்வி நடவடிக்கை என்னென்னா, தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து சான்றிதழ் பட்டயம் டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா வழங்குது. சரியா? விர்ச்சுவல் அகாடமி என்ன பண்ணுதுன்னா, தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து சான்றிதழ் பட்டயம் வந்து கொடுக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் பரப்புரை கழகம். தமிழ் பரப்புரை கழகம் 2002 தொடங்குது. தேர்வுக்கு முக்கியம் இது. ஓகேங்களா? தமிழில் உலகம் உள்ள மொழியையும் பண்பாட்டையும் பரப்புறது தான் இதனுடைய நோக்கம். தமிழ் மொழியை பண்பாட்டை வந்து பரப்புது இது நோக்கமாக இருக்குது. இதனுடைய செயல்பாடுகள் பார்த்தோன்னா, பாடப்புத்தகங்கள், ஒலி ஆடியோ விஷுவலு, பாடப்புத்தகம் ஒலி ஆடியோ விஷுவலு போன்ற கருவிகள் தமிழ் கற்றல் உபகரணங்களை வழங்குது. இப்போ திருக்குறள் படிக்க தெரிஞ்சவங்க படிக்கலாம், இல்லை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒலிபெருக்கி இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ஆடியோ விஷுவல்னால் நம்ம கேட்டுக்கலாம். சரியா? அப்போது இதுதான் தமிழ் விர்ச்சுவல் அகாடமியுடைய முக்கிய முன்னெடுப்பாக இருக்குது. அப்போது இணையவழி கல்வி, இணையவழி தமிழ் வகுப்புகள் நடத்துறது, இணையவழியில் வகுப்புகள் நடத்துவாங்க. சரியா? விர்ச்சுவல். அப்போ பிற மாநிலங்களில் உள்ள தமிழ் சங்கங்கள் இதுக்கு ஃபண்டு கொடுக்குது. ஓகேவா? நிதி உதவி யார் கொடுக்குறாங்க? மாநிலம், பிற நாடுகள் இதில் ஃபண்டுக்கு நிதி உதவி கொடுக்குது. இது வந்து என்னென்னா, தன்னார்வலர்களுக்கு தமிழ் கற்பித்தல் பயிற்சி வழங்குது. யாராவது விருப்பம் இருந்தீங்கன்னா வாலண்டியர்ஸாக நீங்கள் கற்றுக்கலாம். வாலண்டியர்ஸாக கற்பித்தல் பயிற்சி. அப்போ வாலண்டியர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரெயின் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அது மூலமாக பயிற்சி பெற்று பிறகு அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. தமிழ் ஆசிரியர்களுக்கு கொண்டு வெளிநாடு தமிழ் வகுப்புகளை வந்து கையாளுறது இது முக்கியமாக இருக்குது. இதுக்கு வந்து தமிழ் செயலின்னு ஒன்று இருக்குது. தமிழ் செயலி, தமிழ் கற்றல் மேலாண்மை செயலின்னு சொல்லுவாங்க. தமிழ் கற்றல் மேலாண்மை செயலி, எல்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. நெட்டில் போட்டு பாருங்கள். எல்எம்எஸ், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரியா? ஒரு சிலதெல்லாம் இங்கிலீஷில் நோட் பண்ணிக்கோங்க, அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்மளுக்கு புரியவே புரியாது. சரியா? ஓகே. அதுக்கடுத்து வந்து டிஜிட்டல் நூலக முன்னெடுப்புகள். சரியா? டிஜிட்டல் நூலக முன்னெடுப்புகள் வந்து தமிழ் இணையம்ன்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? தமிழ் டிஜிட்டல் நூலகம் 11/10/2017 அன்றைக்கி தொடங்கப்பட்டது. சரியா? இதுதான் தமிழ் விர்ச்சுவல் நூலகமாக இருக்குது, மெய்நிகர் நூலகமாக இருக்குது. சரியா? மெய்நிகர் நூலகம்னா நீ ஆன்லைனில் படிச்சுக்கலாம். சரியா? அடுத்து கணினி தமிழ். இதெல்லாம் வந்து யாருதுங்கன்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமியுடைய இது அவங்களுடைய முன்னோட்டுகள்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய செயல்படுறாங்க. இந்த இதெல்லாம் செயல்படுறாங்கன்றது தான் அது மீனிங். சரியா? கணினி தமிழ் பேரவை, மாணவர்களுக்கு தமிழ் கணினி திட்டம், அப்புறம் இன்டர்ன்ஷிப்களை வழங்குறது. சரியா? இன்டர்ன்ஷிப்களை அவங்களுக்கு கொடுப்பாங்க. தமிழ் சாஃப்ட்வேர் இருக்கல, மென்பொருள், அந்த செயல்களை வந்து மாணவர்கள் உருவாக்கத்துக்கு வழிகாட்டுதலாகும். தமிழ் கலைக்களஞ்சியம் வந்து உருவாக்குது. தமிழ் கலைக்களஞ்சியம் உருவாக்கத்துக்கு கணினி தமிழ் தேவை. ஏன்னா அதை ஃபீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிகோட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். யூனிகோட். சரியா? தமிழ் யூனிகோடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கணினி தமிழுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்போது தமிழ் மென்பொருள் மற்றும் தமிழ் யூனிகோடு உருவாக்குதல். ஓகேவா? அவங்களுக்குன்னு சாஃப்ட்வேர் உருவாக்குறது. தமிழ் பெருங்களஞ்சியம், தமிழ் மெகா பெருங்களஞ்சியம் திட்டம்ன்றது ஒரு திட்டம் இருக்குது. அந்த தமிழ் மெகா பெருங்களஞ்சியம் திட்டம் தமிழ் மென்பொருள் மேம்பாட்டு நிதி, புதிய மென்பொருள்களுக்கு சாஃப்ட்வேர் உருவாக்குவதற்கும் தற்போது தமிழ் மென்பொருள்களை மேம்படுத்துறதுக்காகவும் தனிநபர் பெருநிறுவனங்களோட நிதி உதவி வழங்குறது தான் இந்த கணினி தமிழில் பொறுத்தவரையும். பிற முன்னெடுப்புகள் பார்த்தோன்னா தமிழ் தகவல் மையம். இதில் தமிழர்களுடைய மக்கள், தமிழ் இலக்கியம், பண்பாடு, கோயில் விழா, இசை, இந்த வரைபடங்கள், கட்டிடக்கலைகள், மலைகள், ஆறுகள் முதலிய தகவல்கள் இதில் இருக்கும். அப்போ தமிழ் தகவலாற்றுப்படை வந்து பார்த்தீங்கன்னா 2017 தகவலாற்றுப்படை வருது. சரியா? தொல்லியல் மற்றும் வரலாற்று தலங்களில் அப்போது இது தகவல் மையத்தில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, அதில் வந்து வரைபடங்கள், பண்பாடு, அவங்களுடைய கல்ச்சர், இசை, வரைபடங்கள், கட்டிடக்கலை, மலைகள் மட்டும்தான் இருக்கும். வரலாற்று படை அப்படின்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் வந்து
என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அகழ்வு பண்ணுவாங்கள்ல, தொல்லியல் ஆராய்ச்சி பண்ணுவாங்கள்ல, செப்பு தகடுகள், நாணயங்கள், ஓவியங்கள், அதில் பிடிக்கப்படுற புகைப்படம் கலைஞர்களால் படம் பிடிக்கப்பட்டு அது பதிவேற்றம் செய்கிறது தான் தமிழில் தகவல் ஆற்றுப்படை. அடுத்து ஆசிரியர் திட்டம்ன்றது இதுதான் தமிழ் விர்ச்சுவல் அகாடமியுடைய முன்னெடுப்பு தான். முப்பரிமாண அனிமேஷன், மெய்நிகர் தொழில்நுட்பம் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தமிழ் மொழியில் கற்பிக்கிறது கற்றல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியருடைய திட்டமாக இருக்குது. அதுக்கடுத்து ஓலைச்சுவடிகளை டிஜிட்டலாக மயமாக்குறது. தமிழ் சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய உதவியோட உவிய சாமிநாதன் நூலகத்தில் உள்ள ஓலைச்சுவடிகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன. இது தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருடைய ஹெல்ப் பண்ணால் சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், அதுக்கப்புறம் உவேசாவுடைய நூலகம். ஓகேவா? இது ரெண்டும் சேர்ந்து தான் ஓலைச்சுவடி வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மயமாக்கிட்டு இருக்காங்க. மெடல்னால் என்னங்க? மின்னஞ்சல் கடிதம். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வெளியிடப்படும் ஒரு தொழில்நுட்ப மின் செய்தி மடல். ஒரு மெயின்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மின் ஆளுமையினால் தமிழ் கல்வி வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, மின் ஆளுமை உயர்ந்ததால், மின் ஆளுமை என்னென்னா கவர்னன்ஸு கொண்டு வந்ததால் தமிழுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இந்த திட்டத்தெல்லாம் எழுதலாம். சரியா? தமிழுடைய வளர்ச்சின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து அங்கே கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பீங்க? கவர்னன்ஸ்னால் என்ன தலைப்பு கொடுத்துருவீங்க, எப்போ வந்தது, இது டிஎன்இஜி வர்றது. சரியா? இதுக்கப்புறம் இது என்னென்ன பண்ணுறது, இதனுடைய நோக்கம் என்ன, G2C G2E அதனுடைய வகைப்பாடுகள்லாம் எழுதிடுவேன். அதுக்கப்புறம் விஷயத்துக்கு வந்துடுவீங்க. பெரிய கொஸ்டின் கேட்குறாங்க ஒரு 16 மார்க்குன்னா இந்த திட்டம் தெரிஞ்சவொடனே டேரெக்டாக எழுதலாம். சப்போஸ் தெரிலன்னா நீங்கள் அந்த மாதிரி சுற்றிட்டு வரலாம். அவனால் தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படின்றது டிவிஏ. இந்த டிவிஏ வந்து மெயின் பண்ணி ஒரு 8 மார்க்குக்கும், மீது 8 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டனாவே உங்களுக்கு ஒரு நல்லா அப்ரோச் பண்ணிடலாம் இந்த பேப்பரை. சரியா? புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? பேப்பரை அப்ரோச் பண்ணுறது எங்கேயுமே எந்த அகாடமியில் சொல்ல மாட்டாங்க. சரியா? நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸால் தான் தெரியும். நீங்கள் ஆல்ரெடி மெயின்ஸ் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஐடியாலஜி. அவங்க என்ன பண்ணுவாங்க, போவாங்க, இந்த டேட்டா எனக்கு போதும், இந்த டேட்டாவை நான் இங்கே பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஐடியாலஜி வந்துடும். புதுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐடியாலஜி வர லேட்டு தான் ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தொடர்ந்து போவோம். சரிங்களா? சப்போஸ் மெயின்ஸ் யாராச்சும் படிக்கிறீங்க அப்படின்னா என்கிட்ட கைடன்ஸ் கேட்டுக்கலாம். சரியா? நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் தொடர்ந்து படிக்கிறது முக்கியமாக இல்லாமல் எந்தெந்த பாயிண்ட்ஸ் எங்கே வந்து புகுத்தலாம் அது தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். எல்லாருமே மெயின்ஸ் வந்து ப்ரிலிமினரி கிராக் பண்ணிட்டு மெயின்ஸில் போகும்போது எங்கே விட்டுறாங்கன்றது அதுதான். சரியா? அடுத்து பாருங்கள். அடுத்து மின்னாளுமை பொறுத்தவரையும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன ஆப்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஹுமாங்கன்ற ஒரு ஆப்பு. ஹுமாங் ஆப்புன்றது பார்த்தீங்கன்னா 2017 தொடங்கப்பட்டது. சேவைகளை வழங்கும் நாடுகளை இணைந்து சேவைகளை வழங்குகிற ஒருங்கிணைந்த தளம். சரியா? இதில் எல்லாமே இருக்கும். யூனிஃபைடு மொபைல் அப்ளிகேஷன் ஆஃப் நியூ கவர்னன்ஸ், இதை தான் ஹுமாங்கு. பார்த்து வச்சுக்கோங்க. இப்போல்லாம் இந்த டெப்த்தை அந்த டிரான்ஸ்லேட் தான் கேட்குறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இதில் வந்து எல்லா சேவையும் இதில் கொடுத்துருவாங்க. நாடுடைய ஒருங்கிணைந்த சேவைகள் எல்லாமே இருக்குது ஹுமாங்கு. பீம் தெரியும்ல? பீம் என்னங்க? இந்தியாவில் பணமில்லா நாடாக மாற்ற ஒரு செயலி. அதாங்க ஜிபே மாதிரி. பீம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பாரத் இன்ஃபர்நெட் ஃபார் மணி, இதுக்காக தோற்றுவிக்கப்பட்டது. ஓகேவா? சரி, ஓகேவா? பீம் பொறுத்தவரையும் பாரத் இன்ஃபர்நெட் ஃபார் மணி நோக்கம் என்ன? டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கிறது, இந்தியாவை பணமில்லா நாடாக கேஷ்லெஸ் எக்கனாமியாக மாற்ற உதவும் ஒரு யூபிஐ சார்ந்த ஒரு செயலி தாங்க இது. யூபிஐ சார்ந்த செயலி, பார்த்துக்கோங்க. ஆரோக்கிய சேது ஆப்பு, ஆரோக்கிய சேது இது என்னங்க அப்படின்னா, கோவிட் காலத்தில் நோய் தொற்று காலத்தில் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும் தொட்டறிவு கண்டறியத்துக்காகவும் கான்டாக்ட் ட்ரேசிங்னு ஒன்று இருக்கும். இந்த கான்டாக்ட் ட்ரேசிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் கொரோனா வந்து உங்கள் ஏரியாவில் எத்தனை கிலோமீட்டரில் ஒருத்தருக்கு பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுதான் கான்டாக்ட் ட்ரேசிங். தொற்றை கண்டறியத்துக்கு மத்திய அரசுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்பு தான் ஆரோக்கிய சேது ஆப்பு. அடுத்து பாருங்கள், பாடசாலான்றது பார்த்திங்கன்னா இதனுடைய நோக்கம் பாடசாலா. இப்போது மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாட புத்தகம், இதை என்சிஆர்டி இருக்குல்ல, என்சிஆர்டி
அப்புறம் இபுக்ஸ் என்சிஆர்டி இபுக்ஸ் ஆடியோ வீடியோ கல்வி பொருட்கள் எளிதாக அணுகிறதுக்கான உதவுத்தளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடசாலா. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஷாவாணி என்னங்க? சிக்ஷாவாணி சிபிஎஸ்சி. இது வந்து யார் பண்ணது? சிபிஎஸ்சி கொண்டு வந்த செயலி தான் சிக்ஷாவாணி. இதனுடைய நோக்கம் என்னென்னா மாணவர்களுக்கு மற்றும் பெற்றோர்களுக்கு தேவையான முக்கிய தகவல்களை ஆடியோ ப்ராட்காஸ்ட்டில் கொடுத்துருவாங்க. எதில் கொடுப்பாங்க? ஆடியோ ப்ராட்காஸ்ட்டில் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்து விஜில்ன்றது எலெக்ஷன் கமிஷனர் வந்து கொண்டு வந்திருக்கு. இது நிறைய பேசுனாங்க. இப்போ எலெக்ஷன் அப்போ விஜில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யார் அமைச்சது அப்படின்னா இந்திய எலெக்ஷன் கமிஷன், இந்திய தேர்தல் ஆணையம். சரியா? தேர்தல் ஆணையம் தான் விஜில்னு சொல்லிட்டு அமைக்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்னென்னா தேர்தல் நடத்தை மீறல், அதாவது மோட் ஆஃப் கண்ட்ரோல் காண்டக்ட்னு சொல்லுவாங்கள்ல, கோட் ஆஃப் கண்ட்ரோல் காண்டக்டோட வைலேஷன் ஏற்படுத்தினாலும் பொதுமக்கள் நேரடியாக ஆதாரங்களோட புகைப்படம் வீடியோ எழுதி புகார் வந்து இந்த ஆப்பில் வந்து தெரிவிக்கலாம். ஃபோட்டோ எடுத்து போட்டுடலாம், இல்லை வீடியோ எடுத்து விஜிலில் போட்டுடலாம். சரியா? இதுக்கு அடுத்து வந்து டிஜி யாத்ரான்றது என்னங்க? முழு அங்கீகரிக்கப்பட்ட தொழில்நுட்பம். இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி மூலம் விமான நிலையங்களில் பயணிகள் காத்திருக்கும் நேரத்தை குறைத்து காகிதம் இல்லா விரைவான சரிபார்ப்பு செயல்முறை வழங்குகிற ஒரு ஆப். சரியா? ஓகே, முக அங்கீகாரம். ஓகேங்களா? ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி. ஓகேவா? முக அங்கீகார தொழில்நுட்பத்தின் மூலம் விமான நிலையங்கள் பயணிகளை காத்திருக்கும் நேரத்தை குறைத்து காகிதமில்லா விரைவான சரிபார்ப்பு செயல்முறை வழங்க ஒரு செயலி. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய சேது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதனுடைய நோக்கம் அண்மைய நன்னீர் மீன் வளர்ப்பு, அதாவது ஃபிஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நன்னீர் வந்து மீன் வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. நன்னீர் மீன் வளர்ப்பு டெக்னாலஜி. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணின்றது பார்த்தீங்கன்னா மாடல் ஹெய்டர் நோட்டடு ஐடென்டிஃபையர். சரியா? இது என்ன எதுக்காக அப்படின்னா மணி பொறுத்தவரை யார் அமைச்சதுன்னா ஆர்பிஐ அமைச்சிருக்கிற ஒரு ஆப் மணி. யாருங்க? ஆர்பிஐ. இதனோட நோக்கம் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் நோட்டுகள் கரன்சியுடைய டிமானிட்டைசேஷன் வந்து மதிப்பை எளிதாக அடையாளம் காண உதவும் ஒரு ஆப். சரியா? ரூபாய் நோட்டுகள் அடையாளம் காண்ற ஒரு ஆப்பு தான். சரியா? யாருக்கு? பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு மணி ஆப். சரியா? ஆர்பிஐ விட்டுருக்கு. அடுத்து அனமயான்றது பொறுத்தவரையும் பழங்குடி சமூகத்தில் ட்ரைப்ஸ் கம்யூனிட்டியில் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துறதுக்கான ஒரு தளமாக அந்த அனாமயா அப்படின்றது இருக்குது. அடுத்து சௌபாக்கியா பொறுத்தவரையும் அனைத்து வீடுகளில் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், அனைத்து வீடுகளுக்கும் மின் வசதி அளிப்பது, வெளிப்படைத்தன்மை உறுதி செய்வது தான் நோக்கமாக கொண்டது சௌபாக்கியா. தெரிஞ்சுக்கோங்க, சௌபாக்கியா. சரியா? எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வித்யாலக்ஷ்மி. சரியா? என்னங்க? வித்யாலக்ஷ்மி என்னன்னா மாணவர்களுக்கு எளிதாக கல்வி கடன் எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்கல்ல, எஜுகேஷன் லோன். ஓகேவா? அடுத்து பென்சில் போர்ட்டல் யாருக்கு? இது பென்சில் ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபெக்டிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபார் நோ சைல்டு லேபர். இது வந்து பென்சில் நிறைய இம்பார்ட்டன்ங்க. பென்சில் கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. யாருக்கு அப்படின்னா நாட்டில் பெண் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிக்கிறதுக்காக சட்ட அமலாக்கத்தை உறுதி செய்யறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, பென்சில் திட்டம். சரியா? பென்சில் பிடிக்கிற கையில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் இருக்கிறதுக்காக தான் அந்த பென்சில் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பென்சில் திட்டம்லாம். சரியா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இயர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, என்னென்ன இயரில் அது வந்ததுன்றது பார்த்துக்கோங்க. இது நிறைய முறை கேட்டிருக்காங்க பென்சிலு. அப்போது சைல்டு லேபர் வரும்போது அந்த இடத்துல இந்த பாயிண்ட் கொடுக்கலாம். எஜுகேஷன் வரும்போது இந்த விஜயலட்சுமி பாயிண்ட்ஸு கொடுக்கலாம். ஹெல்த்துன்னு வரும்போது ஆரோக்கிய சேது ஆப்பு கொடுக்கலாம். அப்போது ஒன்று ஆப்பை படிச்சிட்டிங்க அப்படின்னா மெயின்ஸை பொறுத்த வரையும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த துறைன்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அந்தந்த துறையில் அது வந்து சேர்த்துடலாம். புரியுதா நான் சொல்கிறது? அதனால தான் இந்த ஏரியா வந்து ப்ரிலிமினரிக்கு யூஸ் ஆகும், மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். அதனால் இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்.
சரியா. அடுத்து மகிழா ஹி ஹார்ட் வந்துச்சு பாருங்கள். இது வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் இருக்குல்ல, உமன்ஸ் எம்பவர்மெண்ட், அதில் கொடுக்கலாம் இந்த பாயிண்ட். மகிழா இ ஹார்ட்டை பொறுத்தவரையும் இதனுடைய நோக்கம் என்னன்னா, பெண் விவசாயிகள் மற்றும் பெண் தொழில் முனைவோர் இருக்காங்களே, பெண் உமன்ஸ் என்டர்பிரைசஸ், அவங்களுடைய தயாரிப்புகளை நேரடியாக விற்பனை செய்கிறதுக்கு ஒரு காமர்ஸ் தளம் இதுங்க. காமர்ஸ் என்னங்க, மின் வணிகத்தளம். இதில் வந்து இவங்க ஏதாச்சும் ரெடி பண்ணுறாங்க, சரியா, ஏதாச்சும் விவசாய பொருள், விவசாயிகள் வந்து பெண் தொழிலாளர்களை வச்சு ஏதோ வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு காமர்ஸ்ன்ற தளம் இருக்குது, மகிழா ஹி ஹார்ட். அடுத்து வந்து திருஷ்டி அப்படின்றது என்னென்னா, திருஷ்டி. இது வந்து ரயில்வே, இந்தியன் ரயில்வே இருக்குல்ல, இந்தியன் ரயில்வே, ஓகேவா, இந்தியன் ரயில்வே தான் இது அந்த அமைப்பு உருவாக்குனது. நோக்கம் என்னன்னா, ரயில்களுடைய இயக்கம், நேர மேலாண்மை, ரயில்களின் திட்டம், இந்த தகவலெல்லாம் கண்காணித்து வழங்கும் ஒரு போர்ட்டல், சரியா. இது ஒரு போர்ட்டல். திருஷ்டின்னு ஒன்று எஜுகேஷன் போட்டுறாதீங்க, இது ரயில், சரியா, பார்த்து போடணும், ஓகேவா. நிறைய பேர் சொல்லுவாங்க திருஷ்டின்னா இது எஜுகேஷனாக தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு அங்கே எஜுகேஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் வச்சுருப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க, சரியா. அடுத்து வந்து சகச் அப்படின்னா நாங்கள் சகச் இதனுடைய நோக்கம் என்னென்னா, வணிக நிறுவனங்களுக்கு தேவையான பாதுகாப்பு அனுமதி, செக்யூரிட்டி கிளியரன்ஸ் கொடுக்குது, செக்யூரிட்டி கிளியரன்ஸ் கொடுக்குறது. இதுதான் முக்கிய நோக்கமாக இருக்குது. வழங்கி இதன் மூலம் செயல்முறை வந்து எளிதாக்கும் ஒரு இணையதளம், சரியா. இப்போ வணிக நிறுவனம் இருக்குது, அவங்களுக்கு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் கொடுப்பாங்க, பாதுகாப்பு அனுமதி கொடுப்பாங்க, சரியா. அதுக்கான இணையதளம் தான் சகச். அதுக்கடுத்து சாரதி பொறுத்தவரை என்னென்னா, சாரதி பொறுத்தவரை என்னென்னா, இது வந்து செபி நிறுவனம் இருக்குல்ல, செபி அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது தான், சரியா. இந்த ஆப்பு செபி என்னன்னா ஃபுல் ஃபார்மு செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவா, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதனுடைய நோக்கம் என்னங்க, முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு சந்தைகள் மற்றும் முதலீடுகள் பற்றிய துல்லியமான தகவல்களை, விழிப்புணர்வை வழங்கும் ஒரு ஆப்புங்க, சரிங்களா. மனாஸ் பொறுத்தவரையும் என்னங்க இது யாருன்னா, முழு வடிவன்றது மென்டல் ஹெல்த் அண்டு நார்மல்சி ஆக்குமெண்டேஷன் சிஸ்டம் தான் இந்த மனாஸ் வந்து குடிமக்களுடைய மனநிலை மேம்பாட்டிற்காக, மென்டல் வெல்பீயிங், அதுக்காக வந்து அமைக்கப்பட்ட, நல்வாழ்விற்காக அமைக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் தளம். மனாஸை வந்து ஹெல்த்தில் வந்து சேர்த்துடலாம், ஹெல்த்தை பற்றி கேட்கும்போது மனாஸை சேர்த்துடலாம், ஓகேவா. இது முக்கியம். அடுத்து வந்து டிஜிலாக்கர் பொறுத்தவரை என்னது, டிஜிட்டல் ஆவண சேவை, அதாவது ஓட்டுநர் உரிமம், மதிப்பெண் சான்றிதழ், ஓகேங்களா, போன்ற முக்கிய ஆவணங்களை டிஜிலாக்கர் முறையில் பாதுகாப்பாக சேமித்து வைக்க ஒரு உதவும் இந்திய அரசினுடைய டிஜிட்டல் ஆவண சேமிப்பு செயலி, ஒரு ஆப். டிஜிலாக்கர் மூலமாக வந்து உங்களுடைய ஓட்டர் கார்டு, ரேஷன் கார்டெல்லாம் போட்டு வைக்கலாம், சரியா. சேமிப்பு, ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி, ஓகேவா. அதுதான் டிஜிலாக்கரு, தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆப்ஸ், தமிழக அரசு, இது ரொம்ப முக்கியம் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ இம்பார்ட்டனோ, ஸ்டேட் கவர்மெண்ட்டு இதுவும் இம்பார்ட்டன்ட். விவசாயிகள் சார்ந்தனா உழவன் ஆப் போடலாம், உழவன் ஆப், சரியா. உழவன் செயலி நோக்கம்னா விவசாயிகள் பயன்பாட்டிற்காக செயலி தான் இது. வேளாண்மைன்னு கேட்கும்போது இதை நீங்கள் இந்த பாயிண்ட் கொடுக்கலாம், சரியா. இதில் என்னென்ன சேவைகள் வழங்குதுன்னா, அரசுக்கு மானியம் கொடுக்கறது, வானிலை முன்னறிவிப்பு கொடுக்குறது, எப்போ மழை பெய்யுது அந்த டீட்டெயில்ஸு, பயிர் காப்பீட்டு விவரங்கள், அப்புறம் அந்த உரையுடைய காசு எவ்வளோ, அதனுடைய ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு, ஃபெர்டிலைசர் என்ன யூஸ் பண்ணணும், அப்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உழவன் செயலே இருக்குது, சரியா. அடுத்து வந்து தாய்மை பொறுத்தவரையும் கர்ப்பிணி தாய்மார்களுடைய உடல்நலன் தகவல்களையும் மருத்துவ பரிசோதனைகளை துல்லியமாக கண்காணிக்கிறதுக்காக ஒரு தளம். நம்ம ஆல்ரெடி தமிழ்நாடு ஹெல்த்து பார்த்தோம்ல, அதில் இந்த தாய்மை சேர்த்துக்கலாம், சரியா. எல்லா இடத்துல எல்லாத்தையும் சேர்த்துடணும், சரிங்களா. அடுத்து வந்து IFHRMS, இது ஆல்ரெடி நான் நடத்தியிருக்கேன். IFHRMS பொறுத்தவரையும் ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, இன்டிகிரேட்டட் ஃபைனான்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான். இத்தனை நாள் எனக்கும் தெரியாது, கவர்மெண்ட்லேருந்து இன்றைக்கி தான் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தெரியுது படிக்கும்போது தான், சரியா. கருவூலத்துறை, சரியா. இதனுடைய கருவூலத்துறை ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுது. இதனோட நோக்கம், இங்கே போனீங்கன்னா, வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் இதுலேருந்து தாங்க வரும், சரியா. அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம், மாநிலத்தின் நிதி, மனித வேளாண்மைன்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்குல்ல, மனிதவள மேலாண்மை ஒருங்கிணைக்கப்பட்ட கணினிமயக்கப்பட்ட ஒரு முறைமை தான், சரியா. ஓகே. அடுத்து வந்து லேம்ப் ஆப்பில் என்னென்னா, இது பொதுமக்கள் தங்கள் அருகில் இருக்க அரசு
பொ பொ பேருந்து நிறுத்தமிடம் பஸ் ஸ்டாப் வந்து எளிதாக கண்டறிய ஒரு செயலி தான், ஆப்பு தான் இது. பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது பக்கத்தில்? பஸ் ஸ்டாப்பா பஸ் ஸ்டாண்டா? கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப்ஸ். ஓகேவா, அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற ஆப்பு தான் லேம்ப் ஆப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடங்கல் ஆப்பு. அடங்கல் பொறுத்தவரையும் என்னென்னா, விவசாய நிலங்கள், உரிமையாளர்கள் விவரங்கள் மற்றும் அங்கு பயிரிடப்பட்ட பயிர்கள் விவரங்கள் அடங்கிய ஒரு முக்கியமான டிஜிட்டல் கிராம கணக்கு ஒரு ஆவணமாக பார்க்கிறது இது. சரியா, அடங்கல் ஆப்பு. அடுத்து வந்து பார்த்தோன்னா பண்ணை ஆப்பு. பண்ணை ஆப்பு வந்து பார்த்தோன்னா பண்ணை செயலி. இதனுடைய ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். பண்ணை ஆப்புடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, பெஸ்ட் டிசீசஸ் அட்வான்ஸ் நோட்டிஃபிகேஷன் அண்டு நீட் பேஸ்டு அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன். இதனுடைய நோக்கம் என்னென்னா, இந்த முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணுறது. சரிங்க, அட்வான்ஸ் நோட்டிஃபிகேஷன் பயிரை தாக்கும் பூச்சியாக இருக்கட்டும், நோய் குறித்து விவசாயிகளுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கவும் தேவை அடிப்படையிலான வேளாண்மை தகவல்களை வழங்குறதுக்கான ஒரு செயலி தான் இது. இது வந்து பண்ணை ஆப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிக்கு வர ஆப்பு. சரியா, யூஸ் பண்ணிக்கலாம். அடங்கலும் அக்ரிக்கு வர ஆப்பு தான், யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, அடுத்து எய்ம்ஸு, ஆடிட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். எய்ம்ஸ் என்னோடனே மருத்துவமனை சொல்லிட்டு கொடுத்துருக்கூடாது. இது வந்து தணிக்கைத்துறை. இது சரியா, ஆடிட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு துறைகளில் நிதி தணிக்கைன்னு சொல்லுவாங்கள்ல, ஆடிட் நடைமுறையில் டிஜிட்டல் முறையில் நிர்வகிக்கிற ஒரு தளமாக இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆடிட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதே மாதிரி டிஎன் ஸ்மார்ட். எப்போவுமே வந்து ஒரு கொஷின் எய்ம்ஸ் பண்ணும்போது மருத்துவமனை தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடவே கூடாது. அதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. படிச்சுட்டு பார்த்துட்டு யோசித்து போகணும். சரியா, ஏன் இதை வந்து வச்சுருக்காங்க, ஏன் ஃபஸ்ட் ஆப்ஷனில் இதை வச்சுருக்காங்கன்னு யோசிக்கணும். சரியா, ஓகே. அடுத்து வந்து தமிழ்நாடு ஸ்மார்ட் ஃபோன் ஆப். இதனால் இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டால் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் மூலம் எச்சரிக்கை வழங்குற ஒரு செயலை தான் தமிழ்நாடு ஸ்மார்ட் ஆப்பு. அப்புறம் காவலன் SOS. இது நிறைய முறை கேட்டிருக்காங்க. பெண்களுக்கு உடல் ரீதியாக அச்சுறுத்தலில் யூடிசிங்கு, கடத்தல், அவசர சூழ்நிலைகள் உடனடியாக போலீஸை தொடர்பு கொள்ள உதவுற ஒரு ஆப்பு காவலன் SOS ஆப்பு. இது நீங்கள் எங்கன்னா பெண்கள் அதிகாரம் அளித்தலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, அப்புறம் காவல்துறையின் டாபிக் போட்டு நம்ம இதை மென்ஷன் பண்ணி போடலாம். அடுத்து வந்து தூண்டில் ஆப். தூண்டில் ஆப்பை பொறுத்தவரையும் தூண்டில் செயலி மீனவர்களுக்கான ஒரு பிரத்யேக செயலி. என்னங்க அப்படின்னா, கடல் படகுல ஒரு GPS ட்ராக்கிங் இருக்கும். கடல் படகுல ஒரு GPS ட்ராக்கிங் இருக்கும். சரியா, அந்த ட்ராக்கிங் வந்து பார்த்தோன்னா வானிலையுடைய முன்னறிவிப்பு, சாத்தியமான மீன்பிடி மண்டலங்கள் எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ஜோன்ஸ் இருக்குது, அதே மாதிரி உயர் அலை, சூறாவளி எச்சரிக்கிற குறித்து ரியல் டைமில் தரவுகளை வழங்குமா. சரியா, இதுதான் தூண்டில் ஆப், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சரியா, அந்த ஆப் இருக்கிறதால என்னென்னா GPS ட்ராக்கிங் மாதிரி. சரியா, இந்த ஜோனில் வந்து ஃபிஷிங் ஜோன் இருக்குது, இங்கே வந்து அதிகமான ஃபிஷ்ஷிங் வந்து சாத்தியமான மீன்பிடி மண்டலங்கள் இருக்குது. அதே மாதிரி உயர் அலையாக இருக்கிற இடம், சூறாவளி எச்சரிக்கையெல்லாம் குறித்த நேரத்தில் நிகழ்நேர தகவல்களாக வழங்கும். அது மூலமாக மூவ் ஆன் பண்ணிக்கலாம். சரியா, அதே மாதிரி தீக்ஷா. சரியா, இது எதுக்காகனா எஜுகேஷன் சார்ந்தது தான். பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஒரு விரிவான டிஜிட்டல் கற்பித்தல் வந்து டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஓகேவா, இது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பரிவானன் பொறுத்தவரை என்னங்க, பரிவானன் போக்குவரத்து துறை, அதாவது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் தொடர்பான பல்வேறு தகவல்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமம், DL, வாகன பதிவு சான்று அப்படின்னா RC போன்ற டிஜிட்டல் சேவைகளோட செயலியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிவானன் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, எந்த டிபார்ட்மெண்ட்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், அவ்வளோ தெரிஞ்சால் போதும். பல்வேறு தகவல்கள் வந்து ஓட்டுநர் உரிமையாக இருக்கட்டும், வாகன பதிவு RCயாக இருக்கட்டும், DL டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் டிஜிட்டல் சேவைகளுக்கான ஒரு செயலி தான் அது. சரியா, பரிவாரன் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ RC எடுக்கிறதாலும் சரி, DL டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதாலும் சரி, இதை பண்ணலாம். அதே மாதிரி முகவரி செயலி பொறுத்தவரையும் பொதுமக்கள் தங்களுடைய அருகில் உள்ள சேவை சென்டர்களில் பிற அரசு அலுவலகங்களை இருப்பிடங்களை எளிதாக அறிந்து கொள்ள ஒரு செயலி தான் வந்து பார்த்தோன்னா இது முகவரி செயலி. அடுத்து பெட்டகம் என்னென்னாங்க, குடிமக்கள் தங்களுடைய அரசு சான்றிதழ்கள், ஆவணங்கள் பொது பாதுகாப்பாக சேமித்து வைத்து தேவைப்படும் போது சமர்ப்பிக்கப்படும் உதவும் தமிழ்நாடு அரசினுடைய பாதுகாப்பான டிஜிட்டல் ஆவண செயலியாக இருக்குது. டிஜிட்டல் வேலெட்டுங்க இது, டிஜிட்டல் வேலெட். ஓகேவா,
ஆவண சேமிப்பாக இது இருக்குது. அடுத்து பாருங்கள், நம்ம கிராம சபை நம்ம கிராம சபை சேவைனா உள்ளாட்சி நிர்வாக மேம்பாட்டிற்காக கிராம சபை கூட்டங்கள் பங்கேற்றதற்காக கூட்டத்தொடர்கள் வந்து சேமிக்கப்படும் ஆப். உள்ளாட்சி நிர்வாக மேம்பாட்டிற்காக கிராம சபை கூட்டங்கள் பங்கேற்பதற்கு வருகை பதிவு செய்கிறதுக்கான ஒரு தரவுகளை சேகரிக்க அமைப்பு. ஒன்றும் இல்லை, கிராம சபை கூட்டங்கள் நடக்குதுல்ல, அதை எத்தனை பேர் வந்து வந்திருக்காங்கன்றது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வருகை பதிவேடு மாதிரி. சரியா? அடுத்து ரைட்ஸ் ஆப் பொறுத்த வரையும் மாற்றுத்திறனாளிகளிடம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் இருக்காங்களே, அவர்கள் நுண்ணறிவுகள், அனுபவங்கள், கருத்துக்களை சேகரித்து அவர்களுடைய வாழ்வை வந்து மேம்படுத்துறதுக்கான ஒரு ஆப்பு இது. மாற்றுத்திறனாளிக்கான ஆப்பு ரைட்ஸ் ஆப். அடுத்து நூலகம் பொறுத்தவரை என்னங்க, நூலகம்ன்றது லைப்ரரி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், நூலக மேலாண்மை தகவல் அமைப்பு. பொது நூலகத்துறையில் கீழே இயங்குகிற ஒரு நூலக டிஜிட்டல் முறையில் நிர்வகிக்கிற ஒரு நூலக மேலாண்மை அமைப்பு தான் இந்த நூலகம் செயலி. சரியா? அடுத்து வந்து பார்த்தோன்னா பார்வை ஆல்ரெடி தெரியும், இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கண்புரை கான்டாக்ட் நோயை வந்து கண்டறியத்துக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவார்டே வந்து நாஸ்காம் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நான் ஆல்ரெடி நடத்திருக்கேன், திருப்பியும் டீட்டெயிலாக கொடுப்பேன். அப்புறம் டிஜிகாப் பொறுத்தவரையும் செல்ஃபோனு, இருசக்கர வாகன திருட்டு குறித்து புகார் அளிக்கிற ஒரு சென்னை காவல்துறையினால் உருவாக்கப்பட்டது தான் டிஜிகாப்பு. இது வந்து கேட்டிருக்காங்க, சென்னையா கோயம்புத்தூரா அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் ஆஃபீஸில் இருக்கும்போது அது கேட்ட கொஸ்டின். சரியா? அடுத்து தமிழ்நிலம் பொறுத்தவரையும் இது வருவாய்த்துறை ஏற்படுத்துறது தான். சரியா? தமிழ்நாடு நில நிர்வாகம் மேலாண்மை பற்றிய தகவல் அமைப்பாக இருக்குது. இது தெரிஞ்சால் போதுமானது. ஓகே, இதை வந்து தனியாகவே டிஎன்இஜியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் எழுதும்போது இந்த டேட்டா நான் சொல்கிறது பார்த்துக்கோங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை இது எதுக்காக நோக்கம், எந்த காரணத்துக்காக நோக்கம்னா தகவல் தொழில்நுட்பம் மின் ஆளுமை எளிமையாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் பொதுமக்கள் மையப்படுத்தியாகவும் உருவமாற்றிட ஒரு கருவியாக இருக்குது டிஎன்இஜிஏ. இது வந்து 2006 மின் ஆளுமை இயக்குநரகம் உருவாக்கப்பட்டது டிஎன்இஜிஏ. இதனுடைய அமைப்பு திறமையான துரிதமான அணுகுமுறையை இத்துறைக்கு வழங்க தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை டிஎன்இஜிஏல 2007 தமிழ்நாடு சங்கங்கள் சட்டப்பதிவு 1975 கீழே ஒரு சங்கமாக உருவாக்கப்பட்டது. இதனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா, தகவல் தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி அரசு சேவைகள் திறமையாக வழங்குவதன் மூலம் குடிமக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது இது எண்ணுகிறது. நிர்வாகம் பொறுத்தவரையும் மின்னாளுமை துறையில் இயக்குனர் பதவியினுடைய அடிப்படையில் ஆஃபிசியோ அப்போது மின்னாளுமை முகமை தலைமை நிர்வாக அலுவலராக செயல்படுகிறார்ன்றது தெரிஞ்சுக்கணும். சரியா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கம் மாவட்ட மின் ஆளுமை சங்கம் எதுக்கு அப்படின்னா இதனுடைய பின்னணி என்ன, டிஎன்இஜிபின்னு சொல்லுவாங்க, தேசிய மின் ஆளுமை திட்டத்தின் கீழே செயல்படுத்துகிற ஒரு மாநிலத்தின் குறிக்கோள் திட்டமாக இருக்கிறது மாவட்ட மின் ஆளுமை சங்கங்கள். சரியா? டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இதனுடைய நோக்கம். மாவட்ட அளவில் பொதுமக்களுக்கு அடையாளம் காணப்பட்டு அதிக அளவில் வழங்கப்பட்டும் சேவைகளை மின்னணு முறையில் வழங்குறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். எல்லாமே அதுதாங்க, பொதுமக்களுக்கு மின்னணுவில் சேவை கொடுக்கணும், அதுதான் இது. சரியா? இது மாவட்டம்னா மாவட்ட அளவில். சரியா? இயர் பார்த்து வச்சுக்கணும், அது கொஸ்டினாக இருக்கும். யார் வந்து டைப் வச்சுருக்காங்கன்றது கொஸ்டினாக இருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கணும். இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக அனைத்து மாவட்டங்களில் மின் ஆளுமை சங்கங்களை உருவாக்க அரசு ஆணையிட்டுள்ளது. ஓகேங்களா? தலைமை பொறுத்தவரை சங்கங்களை சென்னை தவிர பிற மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும், சென்னையில் பெருநகர மாநகராட்சி ஆணையர் வந்திருக்கார்ல அவர் தலைமையில் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தோன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டுடைய கலெக்டரேட்டு தான் தலைமையாக இருக்கவங்க. சென்னையை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சி ஆணையர் இருக்காங்கள்ல அவங்க தலைமையில் இருக்கும். வருவாய் பகிர்வு பார்த்தோன்னா இந்த மாவட்ட சேவை மைய செயல்பாடுகள்லேருந்து கிடைக்கும் வருவாயில் 5% இச்சங்கங்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. சரியா? 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த வருவாய் பகிர்வானது 10% உயர்த்திருக்காங்க. இதெல்லாம் கொஷின் ஏரியாங்க, இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஃபண்டு வந்து 5% கொடுத்துட்டு இருந்தது, 10% வந்து கொடுக்குறாங்க. சரியா? டிஜிட்டல் தமிழ்நாடு இதனுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து செயல்பாடுகளையும் டிஜிட்டல் முறையில் மாற்றி அமைக்கிறது இந்த திட்டத்தினுடைய நோக்கமாகும். டிஜிட்டல் தமிழ்நாடு இதனால் பயன்பாடுனா வெளிப்படைத்தன்மையாக அவர்கள் மைய ஆளுமைக்கு ஒரு பாதையாக உருவாக்கும். சரியா? இதுதான் எல்லா இடத்துல டிரான்ஸ்பரன்சி. இதுதான் தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த பிக்சர் எங்கே இருந்தாலும் பார்ப்பீங்க. நீங்கள் சேவை போனாலும் பார்த்தீங்க. இப்போ கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வேலை கிடைச்சுன்னா அந்த போர்ட்டில் அப்படி தான் இருக்கும். சரியா? பொது சேவை சேவைன்னு சொல்லுவாங்க. சேவையுடைய செயல்பாடுகள். சரியா?
இ சேவையில் அதிகமாக வசூல் பண்ணாங்கன்னா டாக்டி நிறுவனம், ஓகேங்களா, டாக்டி நிறுவனம் இருக்காங்களா, கேபிள் டிவி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்பாங்க. சரியா, அவங்க மேலே ஃபைனை போடுவாங்க, கேன்சல் வந்து லைசன்ஸ் கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. இ சேவை மையங்கள் செயல்பாடு பொறுத்தவரையும் பொதுமக்களுக்கான அரசு சேவைகள் மின்னணு முறையில் இ சேவை மையங்கள் வாயிலாக பொதுமக்களுடைய அருகாமையில் வழங்கப்படுகிறது. இதில் மையங்களில் வகைகள் பொறுத்தவரையும் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம், தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற தனியார் மையங்களாக இருக்கட்டும், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை, கிராமப்புற தொழில் முனைவோர், சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், இராணுவ படையினர் நகரம், அந்த கண்டெய்ன்மெண்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க. சரியா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் கேட்டது கண்டெய்ன்மெண்ட் போர்டெல்லாம். சரியா, வாயிலாக இ சேவை அமைக்கப்பட்ட மக்களுடைய இருப்பிடத்திற்கு அருகிலேயே சேவைகள் வழங்கப்படுகிறது. இது வந்து புள்ளி விவரங்கள் பார்த்தோன்னா 2023 மார்ச் 17 அன்னைக்கு மட்டும் தமிழ்நாடு முழுவதும் 9455 இ சேவை மையங்களும் பல்வேறு சமூக சேவை முகவர்கள் அமைக்கப்பட்டு டிஎன்இஜிஏ மூலமாக இந்த சேவை குறியீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுகிறது. மொத்தமாகவே தமிழ்நாடு ஃபுல்லாக 10,000 தான். சரியா, 9455 தான், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள் மக்கள் வலைதளம். இந்த மக்கள் வலைதளம் பொறுத்தவரையும் கடந்த 2018 ஆண்டில் மக்கள் வீட்டில் இருந்தும் அல்லது எங்கிருந்து வேண்டுமானால் தங்களுடைய கைபேசி மற்றும் மடிக்கணினி வாயிலாக மின்னணு சேவைகளை அணுகி விண்ணப்பிக்க செய்த வகையில் வந்து மக்கள் வலைதளம் துவங்கப்பட்டது. சரியா, 2018 வளர்ச்சின்னு பார்த்தோன்னா இவ்வலைதளத்தின் மூலம் செய்யப்படும் பரிவர்த்தனைகள் எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பரிவர்த்தனையோட விழுக்காடுன்னு பார்த்தோன்னா 2018 2% இருந்தது இ சேவை பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. 2020 31% மேற்கொள்ளப்பட்டது. இதனுடைய இலக்கணா 50% மேம்பட்ட மின்னணு சேவை பரிவர்த்தனைகள் மக்கள் வலைத்தளம் வாயிலாக மேற்கொள்ள வேண்டும் என்பது தற்போதைய இலக்காக இருக்குது. சரியா, அடுத்து பாருங்கள் அனைவருக்கும் இ சேவை. இது துவக்கம். இதுக்கு இ சேவை வந்து எளிதாக அமைத்திட ஏதுவாக அனைவருக்கும் இ சேவை என்ற திட்டம் 2023 அன்னைக்கு மார்ச் மாதம் 15 துவங்கப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்னன்னா தொழில் திட்ட முனைவர்கள் இருக்காங்கள்ல, கிராம வார்டுகள், குடியிருப்பு பகுதிகளில் இ சேவை மையங்களை அமைத்திட வழிவகுக்கும். ஓகே, தகுதி வாய்ந்த அனைத்து மக்களும் சில அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்த பின் இணைய வழியாக அந்த மையங்கள் துவங்கலாம். சரியா, இ சேவை இது வந்து உதவி எண்ணுன்றது இதுதான், கட்டணமில்லா சேவை தொலைபேசி எண். இ சேவை மையங்கள் சேவை குறித்தும் பொதுமக்கள் மற்றும் ஆப்ரேட்டர்கள் கருத்து மற்றும் புகார்களை சேகரிக்க ஒப்புகை கருத்து பெறும் ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இது குறைகளை தீர்க்க உதவும் ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக இது பார்க்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள் இ ஆஃபீஸ். ஆல்ரெடி பார்த்தது தான், இருந்தாலும் நீங்கள் வந்து மெயின்ஸ் எழுதும் போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக திரும்ப நான் கொடுக்குறேன். இ ஆஃபீஸ் பார்த்தா மின் நூலகம். மின் அலுவலகம் பொறுத்தவரையும் விளக்கம்னா மின் அலுவலக பயன்பாட்டு தொகுப்பு என்பது அரசு அலுவலகங்கள் உள்ள வழக்கமான பணிகளையும் தானியமாக்கும் ஒரு பயன்பாட்டு தொகுப்பாக பார்க்கப்படுகிறது. செயல்பாடுகள் பொறுத்தவரையும் அரசின் கோப்புகளை கையாளும் ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் ஒரு தனித்துவமான பெயர் அடிப்படையிலான யூசர் ஐடி பயனர் குறியீடு மூலம் அதன் மூலம் கோப்புகளை மின்னணு முறையில் கையாளப்படுகின்றன. கண்காணிப்பை பொறுத்தவரை ஒவ்வொரு துறையிலும் ஒற்றை அழகாக கட்டமைக்கப்பட்டுள்ளதால் கோப்புகள் மீதான நிலுவை துறை தலைவரால் எளிதில் கண்காணிக்க முடியும். இதனுடைய பயன்கள் பொறுத்தவரையும் மின்னணு கோப்பு மேலாண்மை அமைப்பின் மூலமாக காகிதமில்லா அலுவலகத்தை உருவாக்கவும் கோப்பு மீது விரைவாக நடவடிக்கை எடுத்து நிர்வாகத்தை மேம்படுத்த உதவுகிறது. அலுவலகத்திற்குள்ளும் பிற சார்பு அலுவலகங்களுக்கும் இடையே தகவல் பரிமாற்றம் நிகழ்நேர ரியல் டைம் வேகத்தை வந்து நடைபெறுவதால் முடிவெடுக்கும் திறன் வந்து மேம்படுகிறது. கோப்புகளை கண்காணித்திடவும் அவற்றின் நிலையை வந்து எல்லாரும் எல்லா நேரங்களிலும் தெரிந்து கொள்ள வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துகிறது. சரியா, கோப்புகள் மீதான முடிவெடுக்கும் தரம் மற்றும் வேகம் கண்காணிக்கப்படுவதால் பொறுப்புணர்வும் அதிகரிக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலான இத்திட்டம் வந்து தரவு பாதுகாப்பு மற்றும் சீரான தரவு ஒருங்கிணைப்பினை உறுதி செய்வதோடு பயணிக்க செய்வதும் மக்களுடைய சேவைகளை சிறப்பாக வழங்குவதை முக்கிய இலக்காக கொண்டிருக்கு. சரியா, அடுத்து தமிழக அரசின் கொள்கைகள் ஆதரவு டிஎன்டி சிஸ்டம்ஸ் சப்போர்ட் சிஸ்டம். சரிங்களா, இது என்னென்னா தரவு சார்ந்த தரவுகளை கட்டமைப்பு, அரசின் திட்டங்கள், நிகழ்வுகளை வடிவமைப்புதல் மற்றும் அதனை மேம்பாடு அதனை செயல்படுத்துவது ஆகியவற்றில் அரசு நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. ஓகேங்க. டேட்டா பியூரிட்டி பொறுத்தவரையும் தர தூய்மை. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையானது அரசு துறையில் மின்னணு தரவுகளை ஒரு முறை சேவ் பண்ணி அதன் பிறகு அத்தரவுகள் அவ்வப்போது ஏற்படும் மாற்றங்களை ஏபிஎன்னு சொல்லுவாங்க, அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் மூலம்
பெறுகிறது. சரியா? நோக்கம் என்னென்னா சரியான பயனாளிகளை கண்டறியவும், தகுதியற்றவர்களை களை எடுக்கவும், இறந்தவர்கள் தரவுகளை வந்து பயனாளிகள் பட்டியலிருந்து நீக்கிறதுக்காகவும் இத்தரவு தூய்மை திட்டம் பயன்படுகிறது. இது அரசாங்கத்திற்கு ஒரு புதிய ஆதரவு அமைப்பாக செயல்படுகிறது. அரசு துறைகளில் தரவு பகிர்வு வந்து மேம்படுத்துகிறது. சரியா? டேட்டா டிரான்ஸ்ஃபரை மேம்படுத்துகிறது. பயன்பாடு தகுதியில்லாத பயனாளிகளை களை எடுத்தது மூலம் நகை கடன் தள்ளுபடி திட்டம் மற்றும் சுய உதவுக்களினுடைய கடன் தள்ளுபடி திட்டங்களில் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அரசு நிதியானது சேமிக்கப்பட்டது. மேலும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் குடும்ப அட்டை இல்லாத மாற்றுத்திறனாளிகளை கண்டறிந்து புதிய குடும்ப அட்டைகளை வழங்குறதுக்கும் இது பயன்படுத்துகிறாங்க. சரியா? முக்கியமானது. அடுத்து பாருங்கள், சிஎம் டேஷ்போர்டு துவக்கம். முதலமைச்சருடைய தகவல் பலகை 2021 ஆண்டு சரிங்களா, டிசம்பர் மாதம் 23 தொடங்கப்பட்டது. ஒரு உள்ளார்ந்த ஆளுகை கருவியாக இருக்குது. இது வந்து டிஎன்இஜிஏ வணிக நுண்ணறிவு உருவாக்குவர், பணி ஆய்வாளர் மற்றும் ஒருங்கிணைப்பு தரவு ஆய்வாளர் ஆகியோர் கொண்ட ஒரு குழுவால் வடிவமைக்கப்பட்டது. சரியா? டிஎன்இஜியால் தான் உருவாக்கப்பட்டது. சரியா? அடுத்து செயல்பாடுகள் பொறுத்தவரை நிகழ்நேர தகவல்களை களமட்டத்திலிருந்து அவ்வப்போது சேகரிக்கப்பட்ட தரவுகளை கொண்டு தினசரி, மாதாந்திர, ஆண்டு அப்படின்ற 3 பேஸாக பிரிக்கப்பட்டு புது தகவல் வழங்குறது இதனுடைய நோக்கமாக இருக்குது. இதனுடைய செயல்பாடாக பார்த்துக்கோங்க. முக்கியத்துவம் பார்த்தோன்னா இத்தகவல்களை பலகைகள், பல்வேறு திட்டங்கள், காவல்துறை முயற்சிகள், ஒட்டுமொத்த கவர்னன்ஸ் நிர்வாகம் செயல்திறனை கண்காணிக்கிற ஒரு இன்றியமையாத அங்கமாக இது பயன்படுத்த வருகின்றன. சரியா? இது ஆதாரங்கள் சார்ந்த முடிவெடுத்தல் ஒரு தளமாக பிரமிணித்துள்ளது. இது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பரிமாணங்கள் பொறுத்தவரையும் தற்போது நிலையில் உள்ள இத்தகவல்கள் பலகை வந்து 32 துறைகள், 100க்கும் மேற்பட்ட இயக்குநர்கள், டைரக்டர் தரவுகளை உள்ளடக்கியது. தற்போது 135க்கும் மேற்பட்ட தகவல் பலகை உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த தளத்தில். சரியா? தரவு நேர்மை பொறுத்தவரையும் தகவல் பலகை குழுவானது தரவுகளின் நிலையை, தன்மையை கவனமாக அணுகி தரவினுடைய நேர்மையை உறுதி செய்கிறது. டேட்டாவுடைய கரெக்டாக இருக்கான்றது உறுதி செய்கிறது. ஒவ்வொரு தகவல் பலகையும் ஒவ்வொரு இயக்குநரகத்தின் அத்துறையில் குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அரசு அனுமதி. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய செயல்திறன் குறியீடுகள். சரியா? கேபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இயக்குநரகத்திலும் இறுதி செய்யப்பட்டு ஒரு வணிக தேவை குறித்து ஆவணமாக தொகுக்கப்பட்டு அரசு துறைகளில் அனுமதி பெற்ற பின்பே இத்தகவல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து பாதுகாப்பை பொறுத்தவரையும் தொலைபேசி எண்ணுடன் இணைந்து ஒரு முறை மட்டுமே பெறக்கூடிய கடவுச்சொல் ஓடிபி கூடிய பாதுகாப்பு ஒரு கட்டுப்பாடுபட்ட அணுகலுக்கு வந்து கொடுக்குது. சரியா? இதெல்லாம் முக்கியம்தான். இப்போ எப்படி பாதுகாப்புன்னா அது ஓடிபி போட்டால் தான் உள்ளே போக முடியும். சரியா? அடுத்து பாருங்கள், பகுப்பாய்வை பொறுத்தவரையும் இதிலிருந்து எடுக்கப்பட்ட காலாண்டு, மாதாந்திர அளவிலான அனுமானங்களாக இருக்கட்டும், பகுப்பாய்வு குறிப்புகளாக இருக்கட்டும், துறைகளும் பகிர்ந்து கொள்ள முடிகிறது. செயல்முறை மேம்பாடு பொறுத்தவரையும் பல்வேறு இயக்குநரங்கள் துறைகளில் இணைய வழி இல்லாத செயல்முறைகள் அடிப்படையில் திறமைகளை கண்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்யும். சரியா? அவற்றை நிவர்த்தி செய்யும் வகையில் ஒவ்வொரு செயல்முறைகளும் மதிப்பீடு செய்யப்படுகிறது, கண்காணிக்கப்படுகிறது. தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள ஒரு குழு உருவாக்கப்பட்டுள்ளது. அது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வரலாற்று மற்றும் வரைபடங்கள் பொறுத்தவரை என்னென்னா அச்செயல்களை பின்னணி குறித்து ஃப்ளோ சார்ட் வழியாக தற்போது பொருத்தமானதற்கு ஆராயப்படுகிறது. வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சி பொறுத்தவரை ஒட்டுமொத்த இத்தகவல் பலகையானது டேஷ்போர்டை பொறுத்தவரை நீங்கள் எழுதுறதுக்கு வந்து பெரிய ஏரியா தாங்க. அந்த எல்லாத்தையும் சப்டாபிக் மட்டும் நம்ம போட்ட சப்டாபிக் அப்படியே போட்டு எல்லாத்தையும் எழுதிடலாம். ஒட்டுமொத்தமாக இத்தகவல் பலகையானது தமிழ்நாட்டு நிர்வாகத்தை வெளிப்படைத்தன்மையும் தரவு முடிவெடுப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆய்வுக்கூட்டங்கள் பொறுத்தவரையும் தரவுகள் அடிப்படையில் கொண்டு காலமுறை ஆய்வுக்கூட்டங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நடத்தப்பட்டு வழிகாட்டுதல் அவ்வப்போது பெறப்படுகிறது. அடுத்து நிர்வாக மேம்பாடு பொறுத்தவரையும் அரசு துறை செயலாளர்கள் மற்றும் துறை தலைவர்கள் அவங்களுடைய திட்டங்கள் செயல்படுத்துவதில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் அவற்றை தேக்க நிலையை சரி செய்திட இது தகவல் வந்து பலகை அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து SFDP ஸ்டேட் ஃபேமிலி டேட்டா பேஸ்டு. இதனுடைய நோக்கம் என்னென்னா அரசின் திட்டங்கள் திட்டமிடுதல் செயல்படுத்துதலில் மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுப்பதற்கான ஒரு ஆதரவு உட்கட்டமைப்பு. நோக்கம் என்னென்னா மக்கள் வெளிப்படைத்தன்மையாக தடையற்ற மின் சேவைகளை வழங்க அரசு துறையில் தரவுகளை வந்து ஒருங்கிணைக்கிறது. ஒரு மைய தரவுத்தளம் ஒவ்வொரு துறையில் ஒரு தனித்துவமான செயலிகள் தரவுத்தளத்தை ஒன்றிணைத்து மைய தரவுத்தளமாக SFDP வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது வேகமாக சொல்கிறேன்னா இது ஒன்றுமே இல்லை.
நீங்கள் சப்டாபிக் போட்டு மெயின்ஸில் எழுதுறது தான், அதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரியா? அடுத்து பயனாளியுடைய அடையாளம் பொறுத்தவரையும் மாநிலம் முழுவதும் உள்ள பயனாளிகள் தனித்துவமாக அடையாளம் காணப்படுகிறது. விரைவான சேவை பொறுத்தவரையும் அரசினுடைய சலுகைகள் மற்றும் சேவைகள் மக்களுடைய விரைவாக முனைப்புடன் வழங்க வழிவகை செய்கிறது. இதனுடைய அம்சங்கள் பார்த்தோன்னா மக்கள் இணையதளம் மற்றும் பின் அலுவலக இணைப்பு பேக் ஆஃபீஸ் அடிப்படையாக ஆகியவை படிப்படியாக வெளியிடப்படும் சொல்கிறாங்க. அடுத்து இதுதான் அது. சரியா? இதுதான் எஸ்எஃப்டிஎஃப். சரியா? இங்கே மக்கள் நம்பர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது மக்கள் டாக்குமெண்ட் வேலெட். சரியா? இதை பேஸ் பண்ணி எல்லாமே இருக்கும். நம்பிக்கை இணையம் இருக்கும், ஏபிஐ இருக்கும், கேட்வே, மக்கள் கன்சல்டன்ஸ் மேனேஜ்மெண்ட்டு. இது அப்படியே ஒரு இங்கே பீப்புள் இருக்காங்க, சிட்டிசன்ஸ். சரியா? இந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு தேவையான போர்ட்டல் எடுத்து எஸ்டிஜின்றது தெரியுங்களா? சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோலா? சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோலை பொறுத்தவரையும் எஸ்டிஜின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்டிஜியில் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், மின் ஆளுமையில் 3வது கோல் பார்த்தீங்கன்னா சுகாதாரம் சொல்லி கொடுத்துருப்பேன். அது கொஷினை கேட்டிருக்காங்க. 3வது கோல். 9வது கோல் பார்த்தீங்கன்னா தொழில் கண்டுபிடிப்பு மற்றும் உள்கட்டமைப்பில் மின் ஆளுமையோட தொடர்பு இருக்கிறதால 9வது கோலும் கவர்னன்ஸ் வரும். 16வது கோலும் கவர்னன்ஸ் வரும். அமைதி, நீதி மற்றும் வலுவான நிறுவனங்கள் எத்தனாவது கோல்? 16வது கோல். அது பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் வரும். இந்த 16வது கோல் தான் வெளிப்படையான டிரான்ஸ்பரன்சியான பொறுப்புடையனான அக்கௌண்டபிலிட்டியாக ஊழலற்ற திறமையான பொது சேவைகளை வழங்குறது அப்படின்றது தான் இந்த 16வது கோல். அடுத்து 17வது கோலில் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னா மத்திய மாநில அரசு தனியார் தொழில்நுட்பம் கூட்டு முயற்சினால, ஓகேவா, ஐசிடி 8சிடின்னு இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 17வது கோலில் அடங்கும். சரியா? 17வது கோலும் கவர்னன்ஸில் அடங்கும். அப்போ 3மே கனெக்ட் ஆகுது இந்த கவர்னன்ஸு. சரியா? இந்த நம்பிக்கை இணையம், பிளாக் செயின் டெக்னாலஜி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான், பின்னாடி அதையும் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த டெஸ்க்டாப்பு ஜிஐஎஸில் தனியாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதை அப்படியே போட்டுடலாம். சரியா? இந்த ஸ்கெட்சை போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு மார்க் பெஸ்ட் வந்துடும். சரியா? தமிழ்நாடு ஜிஐஎஸ், தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு. சரியா? முக்கிய நோக்கம் இடம் சார்ந்த மற்றும் இடம் சாராத தரவுகளை இணைப்பதன் மூலம் மேலாண்மை பகுப்பாய்வு முடிவெடுப்பதற்கான ஒரு முக்கிய கருவியாக இருக்குது. சரியா? துறை சார்ந்த சொத்துக்கள், திட்டங்கள் ஆகியவற்றை புவிசார் தொழில்நுட்பத்தின் மூலம் காட்சிப்படுத்தப்படுகிறது. அதாவது நிலத்தடி தரவு, செயற்கைக்கோள், ட்ரோனு, தொலைத்தொடர்பு ஆகிய எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? புவிசார் தொழில்நுட்பம் மூலம் காட்சிப்படுத்தப்படுகிறது. சரியா? ஒருங்கிணைந்த தளம் அனைத்து துறைகள் தரவுகளை பகிர்ந்து ஒருங்கிணைந்த திட்டமிடுதல் முடிவெடுக்கப்படும் ஒரு செயல்முறையாக இருக்குது. தற்போது பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகளில் இருந்து தொகுக்கப்பட்ட 300 இடஞ்சார தரவுகளை டேட்டா லேயர்ஸ் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டுகளில் 70 அடுக்கு தரவுகள் 20 துறைகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. இப்போ பிஎம் கதிசக்தி இருக்குல்ல, அந்த திட்டத்தில் 10 துறைகள் ஒருங்கிணைந்து 29 திடம் சார்ந்த அடுக்குகளை பிரதான் மந்திரி கதிசக்தி இணையதளத்துடன் பகிர்ந்துள்ளது. சரியா? கதிசக்தி என்னென்னு தெரியல? பிஎம் கதிசக்தி நீங்கள் மெயின்ஸ் படிக்கும்போது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஏரியா தாங்க. சரியா? இந்தியாவில் உள்ள உள்கட்டமைப்பு திட்டங்கள் ஒருங்கிணைக்கிறதுக்கும் தளவாட செலவுகள் லாஜிஸ்டிக் காஸ்ட்டு குறைக்கிறதுக்காக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு டிஜிட்டல் பெருந்திட்டமாக இருக்குது. சரியா? இது 2021 தொடங்கப்பட்டது. இது நாங்கள் மெயின்ஸ் படிக்கும்போது படிச்சுட்டு போனது. சரியா? பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டது தான். இது பல்வேறு அமைச்சர்கள் உள்கட்டமைப்பு, சாலைகள், ரயில்வே, எரிக்குழாய்கள் அனைத்து ஒரே டிஜிட்டல் திட்டத்தில் கொண்டு வரது. இதுக்கு எவ்வளோ கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னா 100 கோடிங்க. எதுக்கு? கதிசக்திக்கு. சரியா? இதில் ஒரு 7 தூண் இருக்கும். ரோடு, ரயில்வே, ஏர்போர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸு, துறைமுகங்கள், அதுக்கப்புறம் போக்குவரத்து, மாஸ் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், வாட்டர்வேயாக இருக்கட்டும், லாஜிஸ்டிக் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் ஸ்கீம் எடுக்கும்போது நம்ம கதிசக்தி பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். சரியா? 2023ஆம் ஆண்டின் திட்டங்கள் பொறுத்தவரை கூடுதல் வசதிகளுடன் இணையதளத்தை மறுசீரமைக்கிறது, பயிர் குறித்த தகவல்களை புவிசார்புடன் பதிவு செய்ய கைபேசி இணைய செயலை பார்த்தீங்கன்னா உருவாக்குதல். இப்போ தரவு அடங்கல், அந்த தரவுதளத்தை புதுப்பிக்கிறது மற்றும் சொத்துக்களுக்கான நிலவளவையின் அந்த நிலப்புலன்னு சொல்லுவாங்கள்ல, அரசு சேவைகள் அடிப்படையிலான சேவைகளை உருவாக்குறது. தமிழ்நாட்டு கொள்கை, அதாவது புவியியல் கொள்கைன்னு சொல்லுவாங்க, அதை தயாரிக்கிறது. சரியா? இதெல்லாம் 2023 ஆண்டின் முக்கிய திட்டங்களாக இருக்குது. சரியா? இது பார்த்து வச்சுக்கோங்க.
நோ யுவர் கவர்மெண்ட் அடுத்து இதுதான் பார்க்க போகிறோம். நோ யுவர் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும் உங்கள் அரசை தெரிந்து கொள்ளுங்கள் என்ற இணையதளம். சரியா, நோ யுவர் கவர்மெண்ட் KYG வெப்சைட்டுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய முக்கிய நோக்கம்னா டிஜிட்டல் உலகினுடைய அரசை பற்றிய அறிய உதவும் செயல்பாடுகள் பற்றியும் மக்களை தெரிந்து கொள்ள ஒரு முதன்மை தளமாக இருக்குது. இது மறுவடிவமைப்பு TN-government.in என்ற இணையதளம் உலகத்தரம் வாய்ந்த வடிவமைப்புகளும் மாற்றுத்திறனாளிகள் எளிய அணுகும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சேட் போர்டுன்னு ஒன்று இருக்குது. சேட் போர்டுனால் நீங்கள் பேசுறது அப்படியே சொல்லிடும். சேட் வசதி இருக்குது, அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலம் பொதுமக்கள் அரசுடைய திட்டங்களை எளிதாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இதுதான் வந்து நோ யுவர் கவர்மெண்ட் பார்த்தாவே தெரிஞ்சிருது. ஒற்றைத்தளமாக இருக்குது. ஒற்றைத்தளம்னா பல்வேறு அரசு துறையும் சேர்ந்து சேவைகளும் இந்த சிங்கிள் செயலியில், அதை சிங்கிள் வேர்ட் விண்டோ போர்ட்டல்னு சொல்லுவாங்க, அந்த பதிவிறக்கம் செய்யப்படக்கூடிய ஒரு ஒற்றைத்தளமாக இது விளங்குது. இதனுடைய நிர்வாகம் பொறுத்தவரையும் இத்திட்டம் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையினால் TNEGயால் வடிவமைக்கப்பட்டு தேசிய தகவல் மையம்ன்றதில் NIC மூலம் செயல்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் முக்கியங்க. இதுதான் கீ ஃபேக்ட். இதெல்லாம் பாக்ஸ் பண்ணணும் மெயின்ஸில், இதெல்லாம் பாக்ஸ் பண்ணணும், முக்கியமானது. ஓகேவா, என்னது நோ யுவர் கவர்மெண்ட், இதான் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க முக்கியமானது, AIML திட்டங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்லேருந்து நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் எதிர்பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு மருத்துவத்துறையில் எப்படி இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு அக்ரிகல்ச்சரில் எப்படி இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறையில் எப்படி இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்கிறது, மருத்துவத்துறை சொல்லிட்டேன், வேளாண் துறை சொல்லியாச்சு, ஓகே, தொழில்துறை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அரசு துறையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எப்படி இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக வந்து நீங்கள் ஒரு 15 டாபிக். வேதியியலில் எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பயன்படுத்துகிறாங்கன்ற, அப்புறம் எஜுகேஷனில் எப்படி பயன்படுத்துகிறாங்க, பெண்கள் முன்னேற்றத்தில் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸாக நீங்கள் பிரித்து வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 5 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கணும். எப்படி கேட்டாலும் அது ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் வந்து கட்டம் போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா வந்து இன்க்ளூட் பண்ணிடலாம். மெயின்ஸை பொறுத்தவரையும் அந்த ஒரு லாஜிக் தான் எல்லோரும் பயன்படுத்துவாங்க. அது சக்ஸஸ் பண்ணவங்க மட்டும்தான் சொல்லுவாங்க. சரியா, அது தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேவா, செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திரம் கட்டல் பொறுத்தவரையும் AIML வந்து முக்கிய நோக்கம்னா சுகாதாரம், விவசாயம், கல்வி, எரிசக்தி போன்ற துறைகள் சவால்களை வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்ளும் போது பொதுமக்கள் வாழ்வை மேம்படுத்துறதுக்காக TNEG கவனம் செலுத்துகிறது. சரியா, பார்வை பொறுத்தவரையும் கண்புரை கண்டறிதல். இதனுடைய நோக்கம் ஆரம்ப நிலையிலே கண்புரை வந்து கண்டறிந்து பார்வை இழப்பை தவிர்க்குது. இதனுடைய செயல்பாடுகள் பொறுத்தவரையும் களப்பணியாளர்கள் ஆண்ட்ராய்டு செயலின் மூலம் மக்களுடைய கண்புரை படங்கள் எடுத்து AI தொழில்நுட்பம் மூலம் கண்புரை உள்ளதான்னு சொல்லிட்டு பரிசோதனை பண்ணுவாங்க. தற்போது வந்து மதுரை, நாகப்பட்டினம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் முன்னோட்டமாக பரிசோதிக்கப்பட்டு 34 மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்திருக்கு. இப்போது இதெல்லாம் முன்னோட்டமாக செயல்படுத்தினாங்கன்றது கொஸ்டினாக கேட்கலாம். மதுரை, நாகப்பட்டினம், வேலூர், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் எழுதலாம். சரியா, மெயின்ஸ் எழுதும்போது இதுவரை 20,000 கண்புரை நோயாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க. நாஸ்காம் வந்து விருது கொடுத்துருக்காங்க. 2021 AI கேம் சேஞ்சர்ஸ் விருது வந்து கொடுத்துருக்காங்க பார்வைக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து முக அங்கீகரிக்கப்பட்ட வடிவிலான வருகை பதிவுகள் ரிஜிஸ்டர். சரியா, FRAS 20ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்து வச்சுக்கோங்க. இதனுடைய அம்சம் என்னென்னா தொடுதல் இல்லாத வருகை பதிவு, டச்லெஸ் அட்டண்டன்ஸ் வந்து சிஸ்டம், உடல் வெப்பநிலையை கண்டறிய வசதி கொண்டு ஆண்ட்ராய்டு ஒரு ஆப். அங்கே போனோன்னே தெரியும் நீங்கள் வந்து உடல் வெப்பநிலை வச்சு இவங்க மனுஷன்தான் அப்படின்ட்டு. இதனுடைய பயன்பாடு வந்து பயனாளர்கள் தங்களுடைய இருப்பிட தகவலுக்கு அந்த ஜியோ லொக்கேஷன் வருகை பதிவு செய்யலாம். தற்போது நிலை பொது சுகாதார இயக்கங்களில் உள்ள 1000 முன் சுகாதார பணியாளர்களை கொண்டு சோதனை செய்ய அடிப்படையில் தொடங்கப்பட்டது. 35,000 பணியாளர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறை மற்றும் நுகர்பொருள் வாணிப கழகம் இருக்குல்ல, நுகர்பொருள் வாணிப கழகம் இதனை பயன்படுத்தப்பட்டு ஆர்வம் காட்டியிருக்காங்க, தெரிஞ்சுக்கணும். இதுதான் அது, இந்த பார்வைன்றது இதுதான். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டச்லெஸ் அட்டண்டன்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அதுதான் இது. சரியா, பிக்சர்ஸ் வந்து எது கொண்டு வந்திருக்கேன்னா நீங்கள் பார்க்கறதுக்கு தான். ஓகேவா, அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இதெல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு போகணுங்க. டீப் லேர்னிங் கேட்பாங்க, மிஷின் லேர்னிங் கேட்பாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் இருக்கிற ஒரு 2 பார்ட்டு தான் பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் பூச்சிகளை கண்டறியும், பெஸ்ட் அண்ட் டிசீஸு டிடெக்ஷன். இதை பொறுத்தவரை என்னங்க அப்படின்னா விவசாயிகள் பயிர்களை தாக்கும் பூச்சிகளை தங்கள் கைபேசியில் வந்து பார்த்திங்கன்னா உழவன் செயலில் பதிவேற்றம் செய்யலாம். சரியா,
உழவும் செய்யலாம், பதிவேற்றம் செய்யலாம். இது வந்து முதல்னா ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக அந்த பூச்சி இனத்தை கண்டறிந்து அதுக்கு நிவர்த்தத்துக்கு சொல்யூஷனும் அவங்க கொடுத்துருவாங்க. எஸ்எம்எஸில் பரிந்துரைக்கப்படும், தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், ஃபைனான்சியல் அனாலிட்டிக் டூல்ஸ். இதனுடைய நோக்கம் என்னென்னா நிதித்துறைக்கு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு பகுப்பாய்வு கருவியாக பார்க்கப்படுகிறது. இது கடன் மேலாண்மை வந்து டெப்ட் மேனேஜ்மெண்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? டெப்ட் மேனேஜ்மெண்ட்டு முதன்மையாக கொண்டே கருவி உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்ச நேரத்தில் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எவ்வளோ வந்து பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. சரியா? ஆல்ரெடி நடக்கிற கவுன்சிலிங்காக இருக்கட்டும், சரியா, புதுசாக அறிவிக்கப்பட்டதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் தொடர்ந்து படிக்கணும். சரியா? எக்ஸாம் வரும், தொடர்ந்து படிக்கணும். அடுத்து பாருங்கள், இதுதான் அந்த பயல் வழியில் எந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம். சரியா? இங்கே கார்ஃப் இருக்குது. இந்த கார்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வகைகள்லாம் இருக்குது. இதில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபோட்டோ எடுத்து இதை அனுப்புறதால இந்த டேட்டா செட்டில் போகுது. டேட்டா செட்லேருந்து நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகுது. இமேஜ் ப்ராசஸ் ஆனது பிறகு நம்மளுக்கு என்ன டிசீஸ்ன்றது, ஹெல்த்தியாக இருக்கா டிசீஸாக இருக்கான்றது நம்மளுக்கு காட்டிடும். சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிக்சரை போட்டுவிட்டு நீங்கள் காட்டலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். பெருசாக கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் பிக்சர் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம், வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இது முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நம்பிக்கை இணையம், தமிழ்நாடு ஸ்டேட் பிளாக் செயின் நம்பிக்கை இணையம் ரொம்ப முக்கியங்க. இந்த அது சரியா? பிளாக் செயின் தொழில்நுட்பம், வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு, நம்பிக்கை, இதுதான் பிளாக் செயின். பிளாக் செயின்னா என்னென்னா தகவல்கள் பாதுகாப்பாக மாற்ற முடியாத வகையில் பதிவு செய்யப்பட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டிஜிட்டல் தொழில்நுட்பமாக இது இருக்குது. சரியா? இதில் வெளிப்படைத்தன்மையாக இருக்குது, பாதுகாப்பாக, நம்பிக்கையாகவும், செயல்திறனாகவும், செலவு குறைவாகவும் இது இருக்குது. இ கவர்னன்ஸுடைய பயனே தான் இதில் இருக்கிற பயணம். சரியா? இதில் பயன்படும் உபகரணம் சொத்து பதிவு, கல்வி சரிபார்க்கலாம், பொருள் விநியோகம் கண்காணிக்கலாம், அடையாள அட்டையை சரிபார்க்கறது, வாக்காளர் பதிவு பண்ணுறது, அதே மாதிரி டேக்ஸு கட்டண வசூல், இதெல்லாம் வந்து பிளாக் செயின் தொழில்நுட்பத்தின் மூலம் பாதுகாப்பு வச்சுருப்பாங்க. இது முக்கியமாக வந்து டிரான்ஸ்பரன்சி பாதுகாப்புக்காக தான். சரியா? தரவுகள் மற்றும் ஆவணங்கள் பாதுகாப்பாக வெளிப்படைத்தன்மையாக மேலாண்மை செய்வதற்கான பிளாக் செயின் அமைப்பு இருக்குது. இதனுடைய பயன்பாடுன்னா அரசு துறைகளுக்கு இடையே வந்து பாதுகாப்பான முறையில் தரவுகள் பகிர்வதுக்கு. நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்க, உங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கு ஒரு தகவல் அனுப்புகிறீங்க, அது வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக ஆவணங்கள் சரிபார்க்க உதவுகிறது. மின் ஆளுமை செயல்களால் உருவாக்கப்பட்டது தான் இது. டிஎன்இஜியில் பாதுகாக்கப்பட்ட ஆவணங்கள்னா நில ஆவணங்கள், கல்வி, மதிப்பெண் சான்றிதழ், சேவை சான்றிதழ்கள், இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இது சரிபார்ப்பை பொறுத்தவரையும் பொதுமக்கள் நிறுவனங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் அரசு வாங்கிய சான்றிதழ்களுடைய உண்மைத்தன்மையை இதன் மூலம் பாதுகாப்பாக சரிபார்க்கலாம். இது முன்னால் இந்த நாள் வந்து பதிவுகள்னா தமிழ்நாட்டில் தற்போது மற்றும் முந்தைய காலகட்டத்தில் நிலப்பதிவுகள் அனைத்துமே இந்த தளத்தில் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. சரியா? அவ்வளோதான்ப்பா, பிளாக் செயின் டெக்னாலஜியோட இந்த செஷன் வந்து 2வது பார்ட்டு முடியுது. மின் ஆளுமை, இ கவர்னன்ஸு, இது போதுமானது. இதை தாண்டி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சா போதுமானது. நான் டீட்டெயிலாக தான் எடுத்திருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நிறைய பேர் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறதில்ல. சரி பாருங்கள். சரிங்களா? தொடர்ந்து படிங்கப்பா. ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. தேங்க்யூ.